ஞானச்சாரலை விரும்பி கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கனகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் நம் நாட்டில் உள்ள மறைந்திருக்கிற பல யோக ஞான இரகசியங்களை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். மானிடப் பிறவி என்பது பிறவிகளில் அரிதானது. அரிது அரிது மானிடராதல் அரிது. அதிலும் கூன்குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்றெல்லாம் நம்முடைய நீதி பாடல்கள் கூறுகிறது. பாரு, இந்த அரிதாக பிறந்த இந்த மானிட பிறவியில் மட்டுமே ஏன் இந்த உலகத்தில் பிறக்கிறோம், இறக்கிறோம், சுகதுக்கங்கள் ஏன் வருகிறது என்ற சிந்தனை ஆதிகாலத்து மனிதர்களுக்கு எழுந்தது. இந்த சிந்தனையின் விளைவுதான் இறை ஞானம், அந்த இறைவனை அடைகின்ற மார்க்கங்கள். இந்த வாழ்க்கையில் என்ன அடிப்படையாக என்ன ஒழுங்குமுறை இருக்கிறது, ஒழுங்குமுறைப்படி இயங்குகிறதா அல்லது அவரவர் திறமைப்படி இந்த உலகம் அவர்களுக்கு வளைந்து கொடுக்கிறதா, இதை படைத்து காத்து நிர்வாகம் செய்ய ஒருவர் இருக்கிறாரா? அவ்வாறு இருந்தால் அவர் எங்கு இருக்கிறார், எப்படி இருக்கிறார், அவரை அறிந்து கொள்வது எப்படி என்று பலவிதமான சிந்தனைகளை நம்முடைய முன்னோர்கள் கை கொண்டிருந்த காரணத்தினால் நமக்கு பல அரிய தத்துவங்கள் இன்று கைகளிலே கிடைக்கிறது. மற்ற விலங்கினங்களுக்கு இது போன்ற வாய்ப்புகள் இறைவன் வைக்கவில்லை. ஏன் பிறந்தோம் என்பதே தெரியாத நிலையில் தன்னை மறந்த முழு இருள் நிலையில் விலங்குகள், பறவைகள் வாழ்கிறது. எந்த சிந்தனையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. அதுபோல் வாழுகின்ற மனிதர்களும் மிகுதியாகவே இருப்பார்கள். சிந்தனைக்கு அதிகமாக வேலையை கொடுக்காமல் பிறந்தது வாழ்வதற்கு, எல்லோரையும் போல வாழ்ந்துவிட்டு எந்த விதமான தேவையற்ற சிந்தனைகள், எண்ண ஓட்டங்கள், விவாதங்கள், ஆராய்ச்சிகள் என்று பொழுதை கழிக்காமல் இருக்கும் வரையில் இந்த வாழ்வை வாழ்ந்துவிட்டு போய்விடுவது, எல்லோரும் என்ன செய்கிறார்களோ அதையே நாமும் செய்துவிட்டு சென்று விடலாம் என்று வாழ்கின்றவர்கள் மனிதர்களிலும் அதிகமாக இருக்கிறார்கள். அதில் சிலர்தான் இது போன்ற மறைபொருள் கலைகளில் ஆர்வம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அவ்வாறு ஆர்வம் மிக்கவர்களுக்காகத்தான் இந்த ஞான போதனைகளெல்லாம் செய்யப்பட்டது, இன்றும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தகவல்கள் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு தாங்கள் எந்த விதத்தில் அதை கண்டார்களோ, அனுபவித்தார்களோ அதுபோல சொல்லுவது இந்த கலையில் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் நம்மிடையே சுருதி வாக்கியங்கள் என்று இருக்கிற நூல்களெல்லாம் அதனுடைய இறுதி பொருள் இதுதான் என்று தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறது. அடைகின்ற மார்க்கங்கள் பல பல இருக்கிறது. அவற்றை அறுதியிட்டு
வார்த்தைக்கு வார்த்தை இப்படித்தான் என்று கூற முடியாது என்று கூறுகிறது. அந்த அடிப்படையில் நம்முடைய மானிட உடம்பே இறைவன் கோயில் கொள்ளுகிற ஆலயமாக அமைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப ஒரு பேரறிவாளன் உருவாக்கிய இந்த உடல் விண்ணில் இருக்கிற நவகோள்களால் அந்த காலத்திலேயே ரிமோட் கண்ட்ரோல் என்று கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற இந்த நவக்கிரகங்கள் மானிட மனதை தூண்டி இந்த உலகில் பல காரியங்களை நிகழ்த்தும் விதமாக இறைவனுடைய நிர்வாகம் உயர்ந்த தொழில்நுட்பத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த மூச்சு என்பதுதான் பேச்சாக மாறுகிறது. மூச்சு பேச்சில்லாமல் இருக்கிறார்கள் என்று கூறுவது போல மூச்சு நின்றால் பேச்சும் நிற்கும். இந்த பேச்சு என்பது, வாக்கு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கூர்மையான ஆயுதம். இப்படி இறைவன் வைத்திருக்கிறார். ஆனால் மற்ற உயிரினங்களுக்கும் அதுபோன்ற ஆற்றல்கள் இருக்கிறது. அது வாயில்லா ஜீவன்கள் என்று பல பிராணிகளை துன்புறுத்தும் போது அதற்கு மனம் இருக்கிற காரணத்தால் அதனுடைய மனம் நோகிறது, துன்பப்படுகிறது. அதை வாய் வழியாக அவைகள் சொல்ல முடியாவிட்டாலும் அந்த மனதில் எழுகிற எண்ணத்தால் அந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு தொல்லை தந்தவர்கள் மிகப்பெரிய சிரமங்களை அடைகிறார்கள். அது ஒரு தனி பகுதி. இப்போது இந்த மானிடனுடைய வாக்கு பேச்சு என்பது அந்த பிரம்மாவினுடைய மனைவி சரஸ்வதி வாக்தேவி என்று புராணங்கள் கூறுகிறது. இவையெல்லாம் தத்துவங்கள் என்பதை நான் முன்பே கூறியிருக்கிறேன். பிரம்மா என்பவர் ஒரு ஆளல்ல. சரஸ்வதி தேவி என்பவர் ஒரு ஒளி உருக்கொள்ளுவாரே தவிர அவர் மானிட உருக்கொண்டு காட்சி அளிக்கலாமே தவிர மனிதர்களைப் போன்று சுகதுக்கங்களோ மற்றைய உடல் உபாதைகளோ அவர்களுக்கு எதுவுமே இல்லை. அந்த வாணியினுடைய இருப்பிடம் விசுத்தி சக்கரத்திற்கு கீழே, அநாகத சக்கரத்திற்கு மேலே. அந்த வாணி என்ற சரஸ்வதி நாதமாக விளங்குகிறார் என்று யோக நூல்கள் கூறுகிறது. கடலித்த நாபிக்கு நால்விரல் மேலே, மடலித்த வாணிக்கு இருவிரல் உள்ளே, கடலித்திருந்த கருத வல்லார்களுக்கு சடலத் தலைவனை அணுகலுமாமே என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். நாபி சக்கரத்திற்கு 4 அங்குலம் மேலே இருப்பது அநாகதம். அது நடலித்த அசைந்து கொண்டிருக்கிற அந்த நாபி கமலத்தில் இருந்து 4 அங்குலம் மேலே மடலித்த வாணிக்கு இருவிரல் உள்ளே. வாணி என்பது விசுத்தி சக்கரத்தில் அந்த சரஸ்வதி நாத சப்தமாக வாக்காக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு கீழே அது இந்த இரண்டிற்கும் இடைப்பட்டு இருப்பது அநாகதம் என்கிற சக்கரம். அந்த அநாகத சக்கரத்தில் கடலித்திருந்து கருத வல்லார்களுக்கு இந்த அநாகத சக்கரத்தில் தான் ஓம் என்கிற ஓங்கார ஓசை அது நாத வடிவமாக முதலில் ஒரு யோகியால் கேட்கப்படுகிறது. அதைத்தான் கடல் ஒலி கடலித்திருந்து கருத வல்லாருக்கு சடலத் தலைவனை, இந்த சடலம் போன்ற இந்த இறந்து போன நிலையில் சடலம் என்று சொல்லுகிற இந்த உடம்புக்கு தலைவனாக இருக்கிற அந்த ஆத்மாவையும் அந்த ஆத்மாவுக்கும் மேலாக இருக்கிற பரமாத்மாவையும் அறிய முடியும், நணுதலுமாமே என்பது திருமந்திரம். இப்படி இந்த வாக்கு என்பது ஜோதிடத்தில் 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் என்று கூறுவார்கள். அந்த 2ஆம் இடத்திற்கு என்ன கிரகம் நின்றது, அந்த 2ஆம் வீட்டிற்கு எந்த கிரகம் அதிபதியாக இருக்கிறது
அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறது, அந்த வாக்காதிபதி கிரகத்தோடு எத்தனை கிரகங்கள் கூடுகிறது, அவைகள் எந்த நட்சத்திர கால்களில் நிற்கிறது, நவாம்சத்தில் அதனுடைய நிலை என்ன. வாக்கு வெளிப்பட வேண்டுமென்றால் மனதிலிருந்து வெளிப்பட வேண்டும். ஆகவே 5ஆம் இடத்தில் என்ன கிரகம் இருக்கிறது, 5க்கு அதிபதி கிரகம் யார் என்பவற்றையெல்லாம் துல்லியமாக ஆராய்ந்து இந்த மனிதனுடைய இறை ஆற்றல் இவற்றையும் ஆராய்ந்து இந்த மனிதனுடைய வாக்கு எந்த அளவில் எந்த இடங்களிலெல்லாம் செல்லும் என்பதை முடிவு செய்யலாம். இந்த வாக்கினால் பல விஷயங்களை, மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர்கள் அன்றும் இன்றும் இருக்கிறார்கள். அடியார்களெல்லாம் தங்களுடைய ஞான பாசுரங்களை வாக்கினால் வெளிப்படுத்தி சென்றார்கள். இந்த வாக்கின் மூலமாக ஆசிரியர் என்பவர் இந்த வாக்கினால் தான் அவருடைய அறிவுத்திறன் பலருக்கும் சென்று சேர்கிறது. அது தவிர தற்காலங்களில் வழக்கறிஞர்கள், மேடை பேச்சாளர்கள் போன்றவர்களுக்கும் இந்த வாக்கு சக்தி, இந்த வாக்கு என்பது இல்லாவிட்டால் இந்த உலக இயக்கத்தில் பல விஷயங்கள் இழக்க நேரிடும். அப்படி ஒரு முதன்மை பெற்றது. இந்த உடல் அவயங்களில் எந்த அவயமுமே தேவையில்லை என்று புறக்கணிக்க முடியாது. சில அவயங்கள் இல்லாவிட்டாலும் வாழலாம் என்ற நிலை இருக்கும். அதுபோல இந்த வாக்கு, பேச்சு, மூச்சு இரண்டிற்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த வாக்காதிபதி கிரகங்கள் ஒரு மனிதனுக்கு இதில் இருக்கக்கூடாத கிரகம் என்றால் இந்த மாந்தி அல்லது குளிகன் என்று சொல்வார்கள். இது சனியினுடைய புதல்வன். சுபம் செய்வதில் அவன் சமர்த்தன் என்ற போதிலும் அவன் அசுபத்தை செய்வதை அதைவிட அதிகமாக செய்வான் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகிறது. இவை அனுபவ ரீதியாலும் பார்க்கப்பட்டவை. இந்த குளிகன் அல்லது மாந்தி ஒரு மனிதனுடைய வாக்கு ஸ்தானத்தில் இருந்தால் அந்த மனிதன் நல்லது சொன்னாலும் பலிக்கும், கெட்டது சொன்னால் 2-3 மடங்கு வேகத்தில் பலிக்கும். இதோடு மற்றவர்கள் பொதுவாக அறிய முடியாத ஒரு கிரகம், 9 கிரகங்களுக்கும் குழந்தைகள் என்று உபக்கிரகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உபக்கிரகங்களிலே வியாழனுடைய மகனாக யமகண்டகன் என்று குருவினுடைய பிள்ளை யமகண்டகன், சூரியனுடைய பிள்ளை காலன், இவற்றை நான் முன்பே கூறியிருக்கலாம். புதன் கிரகத்தினுடைய குழந்தை என்று அர்த்த பிரகரணன் என்று கூறுவார்கள். சந்திரனுக்கு பரிவேஷன் என்று கூறுவார்கள். செவ்வாய்க்கு தூமன் என்று கூறுவார்கள். வியாழனுடைய குழந்தையாக யமகண்டகன், சுக்கிரனுடைய குழந்தையாக இந்திரதனுசு, சனியினுடைய குழந்தையாக மாந்தி அல்லது குளிகன், ராகுவினுடைய குழந்தையாக வியதிபாதன் என்றும் கேதுவினுடைய குழந்தை தூமகேது என்றும் கூறியிருக்கிறார்கள். இவை 9 உபக்கிரகங்கள். இந்த உபக்கிரகங்களை எல்லாம் தற்போது யாரும் கணக்கில் எடுப்பது மிக குறைவு. இந்த உபக்கிரகங்களில் இந்த யமகண்டகன் சுபம் செய்வதில் குருவை விட 1000 மடங்கு, லட்சம் மடங்கு சமர்த்தன் என்று ஜோதிட கிரந்தங்கள் கூறுகிறது. அது தொடர்பாக எழுதப்பட்ட பல பாடல்களும் அதையே உறுதி செய்கிறது. ஒரு மனிதனுடைய வாக்குஸ்தானத்தில், அவன் பிறந்த நேரத்தில் அவனுடைய வாக்குஸ்தானத்தில் மாந்தி என்ற குளிகனும் உதயமாகி யமகண்டகனும் உதயமாகி இருந்தால் அவன் சொல்கிற வாக்குகளெல்லாம் அப்படியே நடக்கும் என்பது பொதுவான விதி. அதுக்கு பூர்வ புண்ணியமும் தேவைப்படும். 5ஆம் இடம் 9ஆம் இடம் என்று பல விஷயங்களை பார்க்க வேண்டும். என்றாலும் இது ஒரு பொதுவான விதி. இந்த நிலையில் ஒரு மனிதனுக்கு வாசியை கட்டுகிற ஒரு திறன் இருந்தால், வலது நாசி என்ற சூரிய கலையை அந்த நபர் நடத்தி கொண்டிருந்தால், அந்த சூரிய கலையில் சொல்கிற வாக்குகள் அப்படியே பலிக்கும். இதை நான் முன்பே கூறியிருக்கலாம்.
இப்படி அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதன் ஒரு வாக்கை வெளிப்படுத்துகிறான் என்றால் அதற்கு அதிகமான வீரியம் இருக்கிறது. இதைத்தான் ஞானிகள் பலர் தங்களுடைய வாக்கு சக்தியை கூர்மையாக்கி வைத்திருந்தார்கள். இந்த வாக்கு என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதமாகவும் பயன்படுகிறது. மிகப்பெரிய ஆக்க சக்திக்கும் இதுவே பயன்படுகிறது. சிலர் தபசிகள் என்று, இந்த தபஸ்விகள், இந்த ஞானிகள், ரிஷிகள் என்பவர்கள் துர்வாச மகரிஷி சாபம் கொடுப்பதில் வல்லவர், விஸ்வாமித்திரர் சாபத்தை கொடுத்து விடுகிறார் என்று பல முனிவர்கள் இந்த சாபம் கொடுக்கிறார்கள் என்பது புராணத்திலே நாம் படித்தது. இவ்வாறு சாபம் கொடுப்பது என்பது அவர்கள் அதை கொடுத்துவிட்டு அதற்கு விமோச்சனம், நிவர்த்தி என்றும் அதை கொடுக்கிறார்கள். இவையும் பலவிதமான உட்கருத்துக்களோடு சொல்லப்பட்டவை. அது சாபத்தை கொடுத்தார், அதனால் அவருடைய தபஸ் சக்தி குறைந்தது. எனவே மீண்டும் அவர் அந்த தபஸ் செய்து அந்த சக்தியை ஈடு செய்தார் என்று புராணங்கள் வருகிறது. அதுபோல சிலர் தங்களுடைய வாக்கை தாங்களே ஒரு சில தவறான எண்ணங்களை வைத்துக்கொண்டு சில வழிபாடுகள் வைத்திருப்பார்கள். ஒரு சில ஆற்றல்கள், அறிவு கூர்மைகள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் இவர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு உயர்ந்த நிலையில் கருதி கொண்டு இந்த வாக்குகளை தேவையில்லாமல் பயன்படுத்துவார்கள். என்னை போன்ற மனிதர்கள் ஒரு ஜோதிடம் என்று சொல்லுகிற ஒரு நிலையும் ஒரு காலகட்டங்களில் அதிதீவிரமாக இருந்த காரணத்தால் இந்த வாக்குஸ்தானம் கூர்மையாக இருந்தது என்றால் கவனமாக அந்த வாக்குகளை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அனுபவம். காரணம் நல்லதும் பலிக்கும் கெட்டதும் பலிக்கும் என்று இருக்கும்போது இயன்றவரை நல்லதையே சொல்லிவிடுவோம் என்று நான் வெகு காலங்களுக்கு பிறகு என்னுடைய வழக்கத்தை மாற்றினேன். காரணம் என்ன என்றால், மனதில் தோன்றியதை அப்படியே யாருக்கும் வேண்டுமென்று எதையும் சொல்லப்போவதில்லை. அந்த நேரத்தில் வாக்கு என்ன வெளிப்படுகிறதோ அந்த வாக்கு அப்படியே நிறைவேற்றப்படுகிறது. அது அந்த பூர்வ ஜென்ம தவத்தாலும் அந்த வாக்தேவி என்ற சரஸ்வதியினுடைய அனுக்கிரகத்தாலும் ஜோதிட ரீதியாக அந்த வாக்காதிபதி, வாக்கில் நின்ற கிரகங்கள், இவை அனைத்தும் இந்த ஆற்றலை பலருக்கும் தருகிறது. அதனுடைய அளவீடுகள் மாறிக்கொண்டே இருக்கும். இறைவனும் அவ்வாறே. இறைவனுடைய வாக்கு வெளிவந்தால் வந்ததுதான், அந்த வாக்கை மாற்ற முடியாது என்ற ஒரு உண்மையை தெளிவிப்பதற்காகத்தான் புராணங்களிலே அசுரனுக்கு சிவபெருமான் வரத்தை கொடுத்து விடுகிறார். பிறகு அந்த வரத்தாலே அவர்கள் தலைகீழாக ஆடினால் மகாவிஷ்ணு அதை வேறு ஏதேனும் தந்திர உபாயங்களை செய்து அதை சரி செய்கிறார் என்றெல்லாம் புராணங்கள் நமக்கு சொல்லுகிறது. அதற்கு பல கதைகளும் நம்முடைய வழக்கத்தில் இருக்கிறது. கும்பகர்ணன் வரத்தை கேட்கும்போது நித்தியத்துவம் வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக நித்திரைத்துவம் வேண்டும் என்று கேட்டதாகவும், அந்த நேரத்தில் நாவில் இருந்து அவனுடைய நாவை இடறச் செய்தார் அந்த நாரத முனி போன்றவர்கள். அந்த வாக்கை இடறச் செய்து, நித்தியத்துவம் என்றால் அழிவில்லாமல் இருப்பது, நித்திரைத்துவம் என்றால் உறங்கி கொண்டிருப்பது. இவ்வாறு அவனுடைய நாக்கிலிருந்து இந்த தேவதைகள் செயல்பட்ட காரணத்தால் அவன் நித்திரைத்துவம் வேண்டும் என்று கேட்டதாகவும், அதனால் அவன் ஆண்டு முழுவதும் உறங்குகின்ற ஒரு நிலை வந்தவுடன் தன்னுடைய பிழையை உணர்ந்து அந்த அம்பாளிடம் முறையிட்ட பிறகு இதை 6 மாதம் தூக்கம் 6 மாதம் விழிப்பு என்று அந்த வரத்தை மாற்றி கொடுத்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல நம்முடைய நாட்டுகளிலே பாடல் பெற்றவர், பாடல் பாடுகிற ஆற்றல் உடையவர்கள், கவிஞர்கள், புலவர்கள் என்று
பெரிய தவம் எல்லாம் அவர்களிடம் பார்க்க முடியாது. சாதாரண மனிதர்களைப் போல இருப்பார்கள். வழி வழியாக அவருடைய பாரம்பரியத்தில் யாரேனும் கவிகள் தோன்றியிருப்பார்கள். அந்த கவிகள் இறைவனுடைய அருளால் தோன்றி அந்த வாக்குகள் பலித்தது. பலவிதமான உதாரண சம்பவங்களோடு நம்முடைய வரலாறுகளாக இருக்கிறது. காளமேகப் புலவருடைய பாடல்களில் அதுபோன்ற நிகழ்வுகளில் அவர் வாழ்விலே பல நிகழ்வுகள் கூறப்பட்டதில் இதுபோல அவர் எதை சொன்னாலும் அது அப்படியே நடந்துவிடும். காரணம் என்ன என்றால், அகிலாண்டேஸ்வரி சரஸ்வதி தேவியாக அவருக்கு தாம்பூல எச்சில் பட்ட காரணத்தால் அவர் ஒரு மிகப்பெரிய காளமேகம் என்ற ஒரு புலவனாக மாறி நாடு முழுவதும் சஞ்சரித்து யமகண்டம் அரிகண்டம் என்றெல்லாம் பலவிதமான கடும் சோதனைகளுக்காக பாடல் பாடி அதில் வெற்றி பெற்றார் என்று அவருடைய வரலாறு கூறுகிறது. அப்போது அவர் ஒரு ஊருக்கு செல்லும்போது அவருக்கு தக்க மரியாதை இல்லை, அவமானம் ஏற்பட்டது என்றவுடன், கோளர் இருக்குமோர் கோள்களவு கற்ற ஊர், காளைகளாய் நின்று கதரும் ஊர், நாளையே இவ்வூர் வெண்மாறி அற்று வெளுத்து மிக கருத்து மண்மாறி பெய்க இந்த வான் என்று ஒரு பாடலை பாடிவிட்டு அந்த ஊரை விட்டு அகன்றார். இதை கேள்விப்பட்ட அந்த பகுதியினுடைய அரசாட்சி செய்யும் மன்னவன் இவ்வாறு காளமேகம் கூறி சென்று விட்டார். உடனே மண்மழையாக பொழிய ஆரம்பித்தது. ஏனென்றால் இவரை அவருடைய பெருமை தெரியாமல் அங்குள்ள வயதில் இளையவர்கள் இவருக்கு பலவிதமான தொல்லைகளை கொடுத்த காரணத்தால், கோளர் இருக்குமோர் கோள்களவு கற்ற ஊர், காளைகளாய் நின்று கதரும் ஒரு வேலை என்று இல்லாமல் காளை வயது இருந்தாலும் இவர்கள் வீண் பொழுது போக்கி திரிகிறார்கள், கோள்கள் சொல்லுகிறார்கள், களவு செய்கிறார்கள். ஆகவே வெண்மாறி என்ற மழை பொழியாமல் இந்த வெண் மண்ணை மழையாக பொழியட்டும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த பாடலை பாடினார். ஆகவே மண்மழை பெய்தது. இதன் காரணத்தை தெரிந்து கொண்ட அந்த ராஜா காளமேகப் புலவரிடம் வருந்தி மன்னிப்பை கேட்ட பிறகு அவர் அதற்கு தீர்வு சொன்னார் என்பது அவருடைய வாழ்வு சரித்திரம் நமக்கு கூறுகிறது. இப்படி பல இறைவனையே கூட நீ பாயை சுருட்டி கொண்டு என் பின்னால் வந்துவிடு என்று கட்சியில் இருக்கிற அந்த இறைவனை கூறி அதுபோலவே இறைவன் சென்றதாகவும், மீண்டும் அந்த பகுதியினுடைய தலைவன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நீயும் உந்தன் பையனாக பாய் விரித்து கொள் என்று அந்த பெருமாளுக்கு உத்தரவிட்டதாகவும் எல்லாம் பல சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. இவருடைய வாழ்விலே ஒரு முறை திருநாகேஸ்வரம், அந்த நாகப்பட்டினம் என்ற ஊருக்கு கால்நடையாக செல்கின்ற காலங்கள் அவ்வாறு சென்றிருக்கும்போது அங்கங்கே சத்திரங்கள் வைத்திருப்பார்கள். இந்த பாதசாரிகளாக வருபவர்கள் தங்குவதற்காக அவர்களுக்கு உணவும் தண்ணீரும் உறங்கும் இடமும் கொடுப்பதற்காக அங்கங்கே சத்திரங்கள் கட்டப்பட்டிருக்கும். அதில் ஒரு சத்திரத்தில் அவர் தங்கினால் அவர் உணவு அவ்வளவு சாமானியத்தில் வரவில்லை. வருகிறது வருகிறது என்று இரவு முழுவதும் நேரத்தை போக்கி பல நாழிகைகள் வீணாகி அகால நேரம் இரவு ஜாம வேளைகள் எல்லாம் கடந்த பிறகு இவருக்கு உணவு வந்திருக்கிறது. அந்த சத்திரத்தை நடத்தி கொண்டிருந்தவன் பெயர் காத்தான் என்பது பெயர். இவ்வாறு வந்தவுடன் பலருக்கும் இவரை பற்றி அறிந்திருக்க முடியாத காரணத்தால் அந்த இலையில் அந்த சோற்றை போட்டார்கள். அந்த சோற்றை போட்டவுடன் அவர் அவ்வளவு நேரம் பொறுத்திருந்து பார்த்துவிட்டு ஜாமம் கடந்த பிறகு உணவு வருகிறது என்று பட்டென்று ஒரு பாடலை பாடினார். கத்து கடல் திரு நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அஸ்தமிக்கும் போதில் அரிசி வரும், கொத்தி உலையில் இட ஓரடங்கும், ஓர் அகப்பை அன்னம் இலையில் விழ வெள்ளி எழும் என்று ஒரு பாடலை பாடினார். அப்போது அனைவரும் தமிழில் ஓரளவு
நல்ல அறிவுத்திறன் பெற்றவராக இருந்த காரணத்தால் இந்த காத்தான் இந்த பாடலை கேட்டான். கத்துகடல் நாகை காத்தான் தன் சத்திரத்தில், இந்த எப்போதும் கடல் ஓசையிட்டு கொண்டிருக்கிற இந்த நாகப்பட்டினத்தை சேர்ந்த இந்த காத்தானுடைய சத்திரத்தில் சாப்பாடு என்று போனால், அஸ்தமிக்கும் போது சூரியன் மறையும் போதுதான் இவன் அரிசியை வாங்குவான். அஸ்தமிக்கும் போதில் அரிசி வரும். அதை குத்தி உலையில் இடுவதற்கு ஊர் அடங்கிவிடும். ஊர் மக்களெல்லாம் உறக்கத்துக்கு சென்று விடுவார்கள். இது சமையலாகி சோறாகி ஒரு இலையில் வந்து விழும்போது விடிவெள்ளி கிழக்கே முளைத்துவிடும். குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓரகப்பை அன்னம் இலையில் விழ வெள்ளி எழும். இது என்னடா சத்திரம் நடத்துகிறாய்? மாலை நீ வந்து ஒரு பசியோடு வருகிற மனிதனுக்கு மாலை வேளையில் அரிசியை வாங்கி அதை குத்தி ஊர் அடங்கிய பிறகு உலையில் போட்டு அது சோறாக வெளிவருவதற்குள் வெடிவெள்ளி வந்து விடுகிறது என்ற பொருளில் பாடியவுடன் அவன் மிக பதைத்து, புலவரே ஐயா, பொறுத்தருளுங்கள், ஏதோ தவறுதலாக இன்று பிழை நேர்ந்து விட்டது என்றவுடன் இது போன்ற கவிகள் உடனே கோபப்படுவார்கள், உடனே சாந்தமாவார்கள். உடனே இவர் பார்த்தார். சரி, அதையே உனக்கு புகழாக வைத்துக்கொள் என்று சொன்னார். இவன், ஐயா, ஒன்றும் புரியவில்லை, நீங்கள் வசைகவியாக பாடிவிட்டீர்கள், இதை எப்படி நான் புகழாக எடுத்துக்கொள்வது என்று கேட்டான். அப்படியே மாற்றி போடுடா, அப்படியே அதற்கு உனக்கு புகழாக வந்துவிடும். கத்துக்கடல் எப்போதும் கடல் ஓசை செய்து கொண்டிருக்கிற இந்த நாகப்பட்டினத்தில் இருக்கிற காத்தானுடைய சத்திரத்தில் ஓர் உலகத்திலெல்லாம் அரிசியே இல்லாமல் பஞ்சம் இருந்தாலும் அஸ்தமித்து போனாலும் இவன் சத்திரத்தில் அரிசி வரும். அஸ்தமிக்கும் போது அரிசி வரும். குத்தி உலையில் இட ஊரடங்கும். உடனடியாக அரிசி வந்துவிடும். அதை குத்தி உலையில் போடும்போது ஊர் மக்களுடைய பசியெல்லாம் அடங்கிவிடும். குத்தி உலையிலிட ஊர் பசி அடங்கும். ஓர் அகப்பை அன்னம் இலையில் விழ வெள்ளி எழும். அந்த ஜீரக சம்பா என்றெல்லாம் கூறுவார்கள். அது தூய மல்லிகை பூ போன்ற அந்த சம்பா அரிசியினுடைய அந்த வெண்மையை பார்த்து நட்சத்திரங்கள் நாணி மறைந்து விடுகிறது. இதுதான் உனக்கு இசை, இதை வைத்து கொள்ளடா, இது உனக்கு வசையாக முதலில் பாடினேன், இது உனக்கு பாராட்டாக இசையாக நான் மாற்றிவிட்டேன், இதுவே நீ உனக்கு பாடலாக இருக்கட்டும் என்று கூறினார் என்பது இந்த இவருடைய வரலாறு. இது நல்லதற்கும் கெட்டதற்கும் என்று இந்த கவிகள் பாடுகிறார்கள். கத்தரிக்காய் பூத்தாயே பூத்தே இரு என்று ஒரு புலவர் பாடினார். அது அந்த கத்தரிக்காய் பூத்ததை தவிர காய்க்கவே இல்லை. இப்படி பல சின்ன சின்ன வேலைகளெல்லாம் கிராமங்களில் சர்வசாதாரணமாக இந்த வாக்கு சித்தியினால் நடந்து கொண்டிருந்தது. அது அங்கங்கே ஒவ்வொரு ஊர்களிலும் கேட்டால் இவர் சொன்னார், அதனால் இப்படி நடந்தது என்றெல்லாம் பல கதைகளை கூறுவார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் அப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆகவே யாரிடம் என்ன சக்தி இருக்கிறது, யார் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் அறிந்து கொள்ள முடியாது. ஒன்றுக்கும் உதவாதவன் என்று நாம் நினைக்கிற நபரிடம் பல சரிய சக்திகள் மறைந்து கிடக்கலாம். வெளியே மிக ஆடம்பரமாக இருப்பவர்களிடம் ஆடம்பரம்தான் இருக்கும், உள்ளே ஒன்றுமே இல்லாமலும் இருக்கலாம். இப்படி இதிலும் பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. எனக்கு நன்றாக அறிமுகமானவர் ஒருவர் இருந்தார் நெடுங்காலத்திற்கு முன்பு. அவர் ஓரளவு இந்த ஆன்மீக பயிற்சிகளை உடையவர். வழக்கம்போல் எல்லோரும் செய்வதைப் போல் செய்வார். அங்கு ஓரளவு படிப்பறிவு உள்ளவர். ஆனால் அவரிடம் என்ன ஒரு குணம் என்றால், அவரை பற்றி யாரேனும் பெருமையாக சொல்லிவிட்டால் உடனே அதை நம்பிவிடுவார். இது உண்மையில் சொல்லுகிறார்களா, நம்மை வஞ்ச புகழ்ச்சியில் சொல்லுகிறார்களா என்று அவரால் அதை பகுத்தறிய முடியவில்லையா, அல்லது அவருடைய இயல்பே அப்படியா என்பது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
ஆனால் அதை அப்படியே நம்பி ஒரு முறை என்னிடம் பேசும்போது, இவருடைய ஜாதகத்தை யாரோ சென்று பார்த்திருக்கிறார்கள். பார்த்தவர்கள் இந்த ஜாதகம், இது யாருடைய ஜாதகம்? இது எங்குள்ள ஜாதகம் என்று மிகப்பெரிய ஒரு வியப்பில் ஆழ்ந்து கேட்டதாகவும் அந்த ஜோதிடர், இப்படி இதை மிகப்பெரிய ஒரு விஷயமாக சொல்லிக் கொண்டிருந்தார். அவ்வளவு ஒரு சிறப்பான ஜாதகம். இந்த ஜாதகன் வாயினால் என்ன சொன்னாலும் நடக்கும். தவறுதலாக சொன்னால் சாபம் கொடுத்தாலும் நடக்கும், வரம் கொடுத்தாலும் நடக்கும் என்றெல்லாம் அவன் ஓரளவு அதிகமாகவே புகழ்ந்து, இந்த ஜாதகத்தை அந்த நபர் ஜோதிடர் சொன்னாரா, அல்லது இந்த நபருடைய இயல்பை அறிந்து அந்த நபர்கள் இவருக்கு தலை குளிரும்படியாக சொன்னார்களா என்பது தெரியவில்லை. இதை பல ஆண்டுகளுக்கு முன்பு என்னிடம் அவர் கூறினார். பிறகு சில ஆண்டுகளில் அவருடைய ஜாதகம் என்னிடம் வந்தது. அதை நான் பார்த்தேன். அதில் இவர்கள் கூறியது போல பிரம்மாண்டமாகவோ சாதாரண அளவில் கூட அது இல்லை. ஆகவே அது அத்தனையும் வஞ்ச புகழ்ச்சியாக சொல்லியிருக்கிறார்கள் என்று நான் தெரிந்து கொண்டேன். சிலர் இது போன்ற வேலைகளை செய்வார்கள். ஆனால் இந்த மனிதர் தனக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருப்பதாகவே நம்பிவிட்டார். இதனால் பல பேருக்கு கோபத்தால் பட்டென்று வார்த்தைகளை எல்லாம் அவர் கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் எந்த வார்த்தைகளும் பெரிதாக யாருக்கும் நடந்ததாக தெரியவில்லை. காரணம், அங்கே வாக்குஸ்தானமும் சரியில்லை, பூர்வ புண்ணிய ஸ்தானமும் சரியாக இல்லை. அது ஜாதகமே பிரச்சனைக்குரிய ஜாதகம். அதை யாரோ தேவையில்லாமல் ஒரு புகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த காரணத்தால் இவர் தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையில் உயர்த்தி வைத்து கொண்டு பலவிதமாக அந்த நல்ல ஒரு வாக்கு சக்தியை முறையற்ற வழியில் அதை வீணடித்தார். அதன் விளைவுகள் பின்னால் அவருக்கு வந்து சேர்ந்தது. இன்னும் ஒரு நபர் இருந்தார். அவர் மந்திர ஜபம் அதிகமாக உடையவர். மந்திர ஜபம் அதிகமாக உடையவர். நான் கூறியது போன்ற கிரக அமைப்புகள் எல்லாம் அவர்களுக்கு இருந்திருக்கும். ஆகவேதான் அடியார்கள் மானிடர்களை பாடமாட்டேன் என்று பல நிகழ்ச்சிகள் உண்டு. இறைவனை மட்டுமே பாடுவேன், மானிடர்களை பாடமாட்டேன். நான் கூறிய அந்த ஒரு ஆற்றலாளரும் மானிடர்களை பாடுகிற வழக்கம் இல்லாதவர். ஒரு பெரிய தனவந்தர். அவ்வப்பொழுது நீர் ஆலயத்தில் இருந்து அதை பாடுகிறீர், இதை பாடுகிறீர், என்மேல் ஏதேனும் பாடுங்கள் என்றே கேட்டுக்கொண்டிருப்பாராம். இவர் அதற்கு என்ன, வரட்டும் பார்க்கலாம், பார்ப்போம், பாடுவோம் என்றே சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு நாள் இவருடைய தொல்லை தாங்கவில்லை. சரி என்று சற்று பொறுங்கள் என்று பக்கத்தில் கிடந்த ஒரு மரக்கட்டை, ஒரு 1 அடி 1.5 அடி நீளமும் நல்ல கனமும் உள்ள ஒரு மரக்கட்டை, அந்த மரக்கட்டை எடுத்து அவருக்கு முன்பாக நிறுத்தி வைத்துவிட்டு, இந்த மரக்கட்டை மேல் ஒரு பாடல் பாடுகிறேன், அதற்கு பிறகு நீங்கள் விரும்பினால் உங்கள் மேல் பாடுகிறேன் என்று சொல்லி அந்த மரக்கட்டைக்காக ஒரு 4 வரி வெண்பாவை இவர் பாடினார். இந்த பாடல் முடிந்தவுடன் அந்த மரக்கட்டை 4-5 துண்டுகளாக உடைந்து சிதறியது. இப்போது உங்கள் மேல் பாடட்டுமா என்று கேட்டார். அந்த தனவந்தர், ஐயா சாமி, ஆளை விடு, இவ்வளவு சக்தி இருந்தால் என்னுடைய நிலைமை என்னாகும், என் உடல் பல துண்டுகளாக சிதறி போகும் என்று அவர் ஆளை விட்டால் போதும் என்று புறப்பட தயாரானார். அப்போது அவர் கூறினார், ஐயா, என்னை போன்றவனுடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தையின் வேகத்தை உம்முடைய மானிட உடல் தாங்காது. நான் வர்ணிக்கிற அந்த வர்ணனைகளும் அந்த உயர்த்தி பேசுகின்ற அந்த மொழிகளும் இறைவனால் மட்டுமே அதை ஏற்றுக்கொள்ள முடியும். நீர் ஒரு சாதாரண ஓன் உடல் எடுத்திருக்கிறீர்.
இந்த ஊனுடல் எடுத்த உம்மை நான் தேவைக்கு அதிகமாக என்னுடைய வாக்கினுடைய கூர்மையை அறியாமல் பயன்படுத்தினால் உமக்கு அது கேடாக முடியும் என்று சொல்லி அனுப்பினார் என்பதும் இதுவும் ஒரு நடந்த ஒரு சம்பவம். ஆகவே இந்த வாக்கு பலிதம் உள்ளவர்களிடம் தேவைக்கு அதிகமாக அடிக்கடி கேள்விகளை கேட்பதை தவிர்க்க வேண்டும். ஜோதிடத்தில் பல அவர்கள் அறியாத மனிதர்கள் அவர்களுக்கு எல்லோரையும் போல நினைப்பார்கள். வாக்கு சக்தியோ அவர்களுக்கு சூரியகலை சந்திரகலை என்றெல்லாம் தெரிந்திருப்பதற்கு நியாயமில்லை. இவரது அந்த விநாச காலத்திற்கு இவ்வாறு வாக்குகளை கொடுத்தவர்கள் என் வாழ்க்கையில் மிக அதிகமான அனுபவங்கள் எல்லாம் உண்டு. ஒரு சமயம் ஒரு ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி, அதற்கு ஒரு 4-5 பேர் நான் இருக்கும் இடத்திற்கு வந்திருந்தார்கள். அதில் ஒருவரை வெளியூரிலிருந்து வரச் சொல்லியிருந்தேன், வந்தார். உணவு அருந்திக் கொண்டிருக்கும்போது ஒரு பேச்சு வந்தது. அப்போது அவர் சந்தர்ப்பங்கள் தெரியாமல் ஏதோ ஒரு பெரிய அரிய காரியத்தை சொல்வது போல சொன்னார். இதுபோல ஐயா, ஒரு எங்களுடைய மாவட்டத்தில் ஒருவர் டிரான்ஸ்ஃபர் கேட்டார். அவருக்கு உடம்பிலே சில நோய்கள் பிணிகள். எனக்கு அந்த மாவட்ட அதிகாரியை தெரியும். டிரான்ஸ்ஃபர் கிடைத்ததா என்று கேட்டேன். இல்லை இல்லை, வெறும் நோய் உள்ளவர் வந்து என்ன செய்ய போகிறார் என்று அந்த அதிகாரி சொல்லிவிட்டார் என்று கூறினார். நான் உடனே சொன்னேன், ஐயா, நோய் இருப்பவன் பிழைத்து விடுவான், நல்லா இருப்பவன் இறந்து விடுவான் என்று என்னை அறியாமல் அந்த வாக்கு வந்து விழுந்தது. நீர் இப்போது நன்றாக இருக்கிறீர், உமக்கு வயதும் நடுத்தர வயது, நன்றாக இருக்கிறோம் என்று நோய் இருப்பவன் இறந்து போவான் என்று அந்த நபருக்கு எப்படி ஐயா தெரியும்? அவர் வந்து என்ன செய்ய போகிறார் என்றால், அவர் பெரிய பதவியில் இருந்தால் அவர் என்ன ஆகாயத்தில் இருந்து குதித்தவரா? அல்லது அவருடைய பதிலை கேட்டு சொல்கிற நீர் ஆகாயத்திலிருந்து கொதித்து 100 வருடம் இருக்கப் போகிறீரா? இதெல்லாம் என்னையா பேச்சு என்று எப்போதும் போல் என்னை அறியாமல் என்று ஒரு வேகத்தில், பிணி உள்ளவன் வாழ்வான், நல்லா இருப்பவன் போய் சேர்ந்து விடுவான் ஐயா என்றான். சுற்றிலும் இருந்தவர்கள் என்னை நன்றாக அறிவார்கள். இந்த நபர் ஓரளவு தெரியுமே தவிர முழுதும் அறிந்தவர் அல்ல. அவர்கள் திடுக்கிட்டு உடனடியாக என்னை அனைவருமே என்னுடைய முகத்தை பார்த்தார்கள். சில காலம் ஆயிற்று. வண்டியில் எங்கோ போனவர் விழுந்தார். அவர் வெளியூரில் இருந்தவர். அவர் பின்னால் நான் தெரிந்து கொண்டவை. கால்களில் மிகப்பெரிய அடி பட்டு கால் உடைந்தது, பிளேட் எல்லாம் வைத்ததாக சொன்னார்கள். இவர் நீண்ட காலம் விடுமுறையிலே இருந்தார். வீட்டிலே இருந்து நன்றாக சாப்பிட்டு சாப்பிட்டு சர்க்கரை நோய் வந்தது. பிறகு சர்க்கரை நோய்க்கு மருந்து என்று ஆக அத்தோடு அவருடைய வாழ்க்கை சிறிது சிறிதாக இந்த கரையான் அரித்தது போல் அரித்து தேய்ந்து கடைசியில் மரணத்தை தழுவினார். இது சில காலங்களில் நடந்த நிகழ்ச்சி. அது நாம் சொன்னதால் அவருக்கு நடந்து விட்டதா என்றால் அது அப்படி அல்ல. அவருக்கு ஏற்கனவே துன்பப்பட வேண்டிய காலம் இருந்திருக்கும். அப்படி உள்ளவர்கள் இது போன்ற நபர்களிடம் சென்று கேட்டால் அவருடைய வார்த்தையின் வீரியம் அதை துரிதப்படுத்திவிடும். இவை இப்படியெல்லாம் பல உதாரணங்கள் நம்முடைய நாட்டிலே நடந்திருக்கிறது. மாண்டு போனவனையும் வாக்கு சக்தியினால் பிழைக்க வைத்தவர்களும் இருக்கிறார்கள். அது நக்கீரருடைய வாழ்வில் அவ்வாறு நடந்ததாக சில சரித்திர குறிப்புகள் எல்லாம் இருக்கிறது. செந்தமிழே தீர்க்க சுவாகா சொர்க்க சுவாகா என்று இது நெடுங்காலம் நினைவில் இருந்த பாடல். ஒரு மனிதனை இறந்து போகச் செய்து தமிழ் பாடல்களால் பாடி அவனை இறக்கவும் செய்து மீண்டும் பிழைக்கவும் வைத்தார் என்று ஒரு பாடல் நெடுங்காலத்திற்கு முன்பு படித்தது. செந்தமிழே சொர்க்க சுவாகா, செந்தமிழே தீர்க்க சுவாகா என்று வடமொழியையும் தமிழ் மொழியையும் கலந்து அவர் பாடியதாக ஒரு பாடல் உண்டு. அதுபோல இந்த வாக்கு சக்தியினால் ஆக்குகிறவர்களும் அழிக்கிறவர்களும் இருக்கிறார்கள்.
ஜோதிடம் இது போன்ற பல சம்பவங்களை பார்த்த பிறகு நான் இதுபோல மனிதருடைய ஆயுள் நிலைகளையும் பட்டென்று இதுவே கூறுகின்ற இந்த தன்மையையும் வெகுவாக மாற்றினேன். ஒரு நிலையில் அதை முற்றிலும் தவிர்க்கும்படியான நிலைக்கே நான் என்னை மாற்றிக்கொண்டேன். காலம் சரியில்லாமல் தான் இருக்கும், எதற்கு வீணாக சொல்லி இந்த நபருக்கு துரிதப்படுத்துவானேன் என்று அவர்களுக்கு நம்பிக்கையும் இந்த தைரியத்தையும் கொடுக்கிற வார்த்தைகளையே சொல்லலாம். வாக்கு பலிக்கிறது என்று தெரிந்துவிட்டது. நல்லதை சொன்னால் நல்லதே பலிக்கட்டுமே என்று எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காமல் நல்லதையே சொல்லுவேன். அங்கு பல கோளாறுகளெல்லாம் இருக்கும், அதை கூறுவதில்லை. காரணம், மனிதர்கள் கேட்பார்கள், நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் என்று நமக்கு தைரியம் தருவார்கள். கேட்ட பிறகு ஜோதிடத்திலே நம்பிக்கை இல்லை என்பார்கள். அதன் பிறகு கேட்டவுடன் ஆடத் தொடங்கி விடுவார்கள். அவர்களுக்கு இந்த மரண பயம் வந்துவிடும். இந்த மரண பயத்தால் ஜாதகத்தை பார்க்க வராமல் தவிர்த்தவர்கள் அதிகம். அவர்கள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லி தப்பித்து கொண்டே இருப்பார்கள். அவர்களெல்லாம் ஏதேனும் சொல்லிவிடுவார்கள் என்பதற்கு பயந்து அதை நம்புவது இல்லை என்ற ஒரு போர்வையில் இருக்கிறார்கள் என்று பலரை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் எல்லா ஜோதிடர்களும் சொல்வதெல்லாம் அப்படி நடந்து விடாது. இந்த உலகத்தில் சொல்வதெல்லாம் நடந்து விடாது. இறைவன் அதற்கென்று ஒரு ஒழுங்குமுறைகள் வைத்திருக்கிறார், நீதிகள் இருக்கிறது. ஆற்றல் நிறைந்தவர்கள், ஆற்றல் குறைந்தவர்கள், அந்த வாக்கு சக்தியினுடைய வீரியம் பல நிலைகளில் இருக்கிறது. அவ்வாறு இருக்கிற நபர்களிடம் ஆசிகளை வாங்குங்கள், ஆசிகளை பெறுங்கள் என்றும் சொல்கிறார்கள். ஒன்றுமே அறியாதவன், ஒரு இறைவனை நம்பி இருக்கிற ஒரு ஏழை எளியவன், அவனுடைய வாய்களில் இருந்து மனம் கலங்கி ஏதேனும் சொன்னால் அந்த வாக்குகளும் பலித்துவிடும். அவ்வாறு பலித்த வாக்குகளும் இருக்கிறது. ஞானம் பெற்ற சிலருக்கு அவர்கள் பிச்சைக்காரர்கள் போல் வந்திருப்பார்கள். அவர்களுக்கு ஏதேனும் ஒருவேளை சாப்பாடு, ஒரு கைப்பிடி அளவு உணவை கொடுத்தால் அது அவர்களுடைய பல தலைமுறைகளை வாழ வைத்து விடுகிறது. அதையும் நம் நாட்டில் நிறைய சம்பவங்களால் உணர முடிகிறது. அவர்கள் பொதுவாக யாரிடமும் சிவஞானிகள் உணவை கேட்பதில்லை. அதை தாண்டி ஏதேனும் கேட்டு அவர்களுக்கு இவர்கள் யாருக்கு கொடுக்கிறோம் என்பது இந்த கொடுப்பவர்களுக்கு தெரியாது. அவர்கள் கொடுத்து விடுகிறார்கள். கொடுத்த பிறகுதான் அதனுடைய மகத்துவம். அவர்கள் நொடிந்து விழுகிற நிலையில் இருந்த பல குடும்பங்கள் இதுபோல முன்னும் பின்னும் தெரியாத ஒரு நபருக்கு உணவிட்ட புண்ணியத்தால் பிறகு அதிகமான செல்வத்தை அடைந்து பல தலைமுறைகளாக அந்த லக்ஷ்மி கடாட்சத்தோடு வாழ்கின்றவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே என்றவரை நல்லுரைகளை சொல்ல வேண்டும். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஓர் வாயுரை, யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்பது திருமந்திரம். இறைவனை வணங்குவதற்கு பல அரிதான மலர்களையெல்லாம் தேடித் தெரிய வேண்டாம். பச்சிலைகள் காடுகளிலே, ஓரங்களிலே, சாலை ஓரங்களில் கிடக்கிற பச்சை இலைகள், எருக்கிளை முதல் அருகு வரை, கொன்றையிலிருந்து எந்த இலையாக இருந்தாலும் வில்வ இலை என்று பச்சிலையிடினும் பக்தர்க்கிறங்கி மெச்சி சிவபத வீடருள்பவனை, முக்திநாதனை, ஏகநாதனை, இறைவனை இறைஞ்சுவன் என்று அடியார்கள் கூறுகிறார்கள். அதுபோல யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, ஒரு பச்சிலையை போட்டு வணங்குவது எல்லோருக்கும் ஆகக்கூடிய காரியம். யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, நாம் உண்ணுகிற உணவில் ஒரு கைப்பிடி உணவை பிறருக்கு அளித்து நாம் பறவைகளுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ மனிதர்களுக்கோ கொடுத்து நாம் உண்ணலாம். யாவர்க்குமாம் பசுவுக்கு ஓர் வாயுரை. இதில் இரண்டு பொருள்கள் இருக்கிறது. பசுவுக்கு உணவை கொடு என்பதும், பசு என்பது யோக ஞான விஷயங்களில் வரும்போது ஜீவாத்மா என்றே குறிக்கப்படுகிறது. அதை நான் முன்பே கூறியிருக்கிறேன். பசுவுக்கு ஓர் வாய் உரை. இந்த ஜீவர்களுக்கு நல்ல அறிவுகளை
நல்ல தெளிந்த ஞான விஷயங்களை சொல்லுங்கள் என்றதால் யாவர்க்குமாம் பசுவுக்கோர் வாயுரை என்று திருமூல பெருமான் கூறுகிறார். யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. பிறருக்கு நல்ல இனிமையான வார்த்தைகளை சொல்வது எல்லோருக்கும் இயலக்கூடிய காரியம். அதை செய்யுங்கள், எளிதாக இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்று திருமந்திரம் கூறுகிறது. ஆகவே இந்த வாக்கு சக்தியை சரியாக பயன்படுத்த வேண்டும். மனிதர்களும் யார் எப்படி இருக்கிறார்கள், எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கிறது என்பது தெரியாது. மிகப்பெரிய விளம்பர வெளிச்சத்தில் இருப்பவர்களிடம் ஒன்றுமில்லாமல் இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் உலகம் அறியாதவரிடம் பல சக்திகள், ஒரு பிச்சைக்காரன் போல் அலைபவரிடம் பல ஆற்றல்கள் மறைந்திருக்கலாம். ஆகவே எப்போதும் சுற்றுப்புற சூழ்நிலைகளை தெரிந்து, எதிரியினுடைய பலம் பலகீனம் தெரிந்து நாம் நடந்து கொள்வதோடு இந்த வாக்குகளை தேவையில்லாமல் அவர்களிடம் வாங்கக்கூடாது என்பதையும் ஒரு செய்தியாக நான் சொல்ல விரும்பி சில நிகழ்ச்சிகளை குறிப்பாக சிலவற்றை சொன்னேன். அதிகமாக இருக்கிறது. பொதுவாக ஜோதிடம் என்று சொல்பவர்களுக்கு வாக்கு சித்தி இயல்பாகவே இருக்கும். இல்லாவிட்டால் அந்த கலைகள் அவர்களுக்கு வராது. அது ஒரு ஜோதிடனாகவே இருந்து செய்வது என்பது வேறு. ஞான நிலையில் பலகாலம் முயன்று உழைத்து அந்த நிலைக்குள் சென்ற பிறகு அவன் ஜோதிடன் என்று வந்து சொல்லும்போது அதனுடைய நிலை வேறாக இருக்கும். ஆகவே இவற்றையெல்லாம் கவனித்து வாழ்வது நமக்கு சிறப்பை தரும். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.